தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குரோதி வருடத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கழுவடை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அந்த கழுவடை மாதம் அப்படிங்கிறது இப்போ கழிய போகுது. சரிப்பா, ஒரு வழியாக ஆடி போயிடுச்சுரா, ஆவணிலையா ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏகப்பட்ட திட்டம் வச்சுருந்தேன், ஆடியில் ஒன்றும் நடக்கலை. ஆவணிலையாவது இதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு யோசனையோடு ஆவணி மாதத்துக்குள்ளே வரீங்க. அப்போ உங்களோட ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களோட ராசி பலன்படி இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன். அவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில். அதுமாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோடு கூடியிருந்தார் ரிஷப ராசியில். இப்போ செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு. அதோடு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்திலேருந்து 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமாயிடுறார். புதன் புத்தி காரகன் கடகராசிலேருந்து 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதோட சனி பகவான் கும்பத்தில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி, அதே நேரத்தில் வக்கரம். குரு பகவான் அசுர குருவோட வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்கார் ரிஷபராசியில். விஷப்பாம்பு ராகு மீனத்தில், விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசியில். இதான் இந்த நவகிரகங்களோட ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இருக்குது. ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி, சூரியன் ஆட்சி, 2 பேரும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். இந்த பகை கிரகங்களோட பார்வை உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் ஆவணியை எதிர்கொள்கிற உங்களுக்கு இந்த மாதம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டது நடக்கும்போது நம்ம என்ன தான் அதை தாங்கிக்கிட்டு அப்படி அப்படின்னு ஓட்டிகிட்டு இருந்தாலும் கூட, அந்த கெட்டது நடக்கிற நேரத்தில் ஒரு நல்லது நமக்கு நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அது சாதாரணமாக நடக்கிற நல்லதை விட பெரிய விஷயமாக தெரியும். அதாவது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கிறவனுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம். பசி பட்னி பஞ்சத்தில் கிடக்கிறவனுக்கு பசி நேரத்தில் சாப்பாடு கிடைச்சிதுன்னு வச்சுங்க, அந்த சாப்பாடு தான் இந்த உலகத்திலேயே சுவையான சாப்பாடாக தெரியும். அந்த மாதிரியான ஒரு மாதம்தான். எந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலும் வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இல்லை. அதாவது ராசிக்கு கண்டத்தில் சனி வக்கரம், தனஸ்தானத்தில் கேது, அஷ்டமத்தில் ராகு, 10ல் குரு. இது எதுவுமே சரியில்லை. அப்படிங்கிறப்ப நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு மாதம்தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, ராசிக்கு அதிபதி ராசியிலே ஆட்சியில் இருக்கார், அது நல்லது தான். ஆனால் சனி செவ்வாய் ஆனால் சனி சூரியனை பார்க்குறாரு, சூரியன் சனியை பார்க்குறாரு. இது பகை கிரகங்களோட பார்வையாச்சே, இது கெடுதலாச்சே ஜோசியரை, எப்படி நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சரிதான். இந்த மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சனி பார்வை ராசியில் விழுவுது அப்படிங்கிறதால, ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் சனிக்கு பகை கிரகம் அப்படிங்கிறதாலையும் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் பலமாக ஆட்சி பெற்று உட்காந்துக்கிட்டு சனியை பார்க்குறாரு. ஆனால் சனி வக்கரத்தில் பலமிழந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் கூட உங்ககிட்ட எதுவுமே அண்டாது. வீட்டில் உள்ளவங்களுக்கு நோய் நொடிகள் மருத்துவ செலவு அப்படிங்கிறது வரும், ஆனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு பணம் பார்த்துக்குவோம், வேலைக்கு போவோம், நம்ம பொழப்பு நம்ம பார்ப்போம். ஏதாவது தலைக்கு தலைப்பாயோட போச்சும்பாங்க தெரியுமா? சின்ன இடைஞ்சல் இப்படிங்கிறது வரதான் செய்யும். ஆனால் அது உங்களை பெருசாக பாதிக்காது. அதோட பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானோட நீசம் அப்படிங்கிறதும் ஒரு பின்னடைவு தான். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி. அவர் நீசம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது செய்கிற தொழிலில் போட்டி நிறையா இருக்கும். ஏகப்பட்ட பேர் வந்துடுவாங்க. நம்ம ஆள் இல்லாத இடத்துல ஒரு கடை ஆரம்பிச்சிருப்போம். இன்றைக்கி நம்ம ஆரம்பித்த கடை தெருவுக்கு 10 கடை வந்திருக்கும். வியாபாரத்தில் காவாசி குறைஞ்சே போயிருந்திருக்கும். அப்போ நம்மளோட பலமே கொஞ்சம் குறையும். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் வச்சுருந்துருப்போம், அந்த பக்கத்தில் வேறு கடை எண்ணே இல்லை, எல்லாம் நம்மகிட்ட தான் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ 4-5 ஹோட்டல் முளைச்சி போச்சு, ஆளுக்கு கொஞ்சம் வியாபாரத்தை பிரிச்சுக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? என்றைக்குமே நம்ம தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆளுங்க சிம்ம ராசிக்காரங்க. அதான் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துரும். நான் எப்படி வியாபாரம்னா, நான் தரமான பொருள் தரேன், ஏன் பொறுத்துருந்து வாங்கிட்டு போக முடியா நில்லு அப்படிங்கிறது. அந்த மாதிரியான இந்த சுடுமூஞ்சித்தனத்தை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கிட்டிங்கன்னா தொழில் போட்டியில் தரத்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த காரியத்துலேயும் உடனடியாக முடிவெடுக்க முடியாது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, சரி இதை செய்வோம் அப்படின்னு ஒன்று முடிவெடுத்துட்டு
வேண்டாம் விடு, வேற யார்ட்டையாவது கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு போய் ஆலோசனை கேட்குறது. அவன் 1க்கு 2 குழப்ப ஆனால் போ அப்படின்னு இப்படியே இந்த பல மரம் பார்த்தா தச்சேன் ஒரு மரமும் வெட்ட மாட்டாங்கிற கதையா, அதை யோசித்து இதை யோசித்து கடைசியில் எதுவுமே செய்யாமல் போகிறது. அது மாதிரி போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. எதாக இருந்தாலும் சரி செஞ்சு பார்த்துருவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு இறங்குனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, கெட்டது இவ்வளோ இருக்குது. சூரியன் சனி பார்வை இருக்குது, சுக்கிரன் நீசமாகி போயிட்டாரு, அதில் என்ன ஜோசியர் நல்லது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் யோக காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் வருது. அப்படிங்கும்போது புது திருப்பங்கள், திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது நிறையா வரும். சில பேருக்கு திடீர்னு சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அடையான் ஜோசியரை என்கிட்ட காசே இல்லை, நான் எங்கே போய் சொத்து வாங்குறது, இருக்கிறத விற்காமல் இருந்தேன்னா போதும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு ரூபத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வரும். மண்ணு மன வகையில் 10 ரூபா லாபம் சம்பாதிச்சிடலாம். ரியல் எஸ்டேட்டு, கமிஷன், தரகு ஏஜென்சி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, இடத்த அளந்து பிளாட்டு போட்டு விற்கிறவங்க, இல்லை ரியல் எஸ்டேட்டை பிஸ்னஸாகவே பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாமே கொடி கட்டி பறக்கலாம். அதுமாரி விவசாயிகள், பூமியில் போர் தோடுற போர்வெல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாமே பூமி சார்ந்து மண் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அற்புதமான ஒரு யோக காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சியான பிறகு. அதோட பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த பயணங்களாலேயும் பலன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், தொழில் நிமித்தமாக ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னா போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும். போனது எதுக்கு அப்படிங்கிற அந்த லட்சியத்தை நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதுமாதிரி பயணப்பாதையிலையும் உங்களுக்கு நல்ல உணவுகள், தங்கும் வசதி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும். அப்படிங்கிறதால இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதோட ஆவணி 15ஆம் தேதி சிம்மராசிக்கு புதன் வரார். உங்களோட சொந்த ராசிக்கே தன லாபாதிபதி புதன் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுத்து உங்களோட செல்வாக்கை உயர்த்த போகிறார். இந்த காலகட்டத்தில், அதாவது ஆவணி 15க்கு பிறகு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம், தப்பு கிடையாது. பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறது, இல்லை உங்களுக்கே திருமணம் ஆகலை அப்படின்னா திருமண முயற்சிகள் செய்கிறது, புது வேலைக்கு முயற்சி செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் செய்யலாம். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். அதுமாரி சிம்மராசி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த பிற விஷயங்களில் நாட்டம் போய் படிப்பை அப்படியே விட்ற மாதிரி ஒரு சூழல் வரும். இந்த சனி சூரியன் பார்வையால் இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது அதை தடுத்துரும். ஏதோ கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த பசங்க கூட, இல்லை ஏதாவது காதல் உறவு, இந்த மாதிரி படிப்பில் கோட்டை விட்டது, இல்லை நான் விளையாட தான் போவேன், ஊர் சுற்ற போவேன், இப்படி படிப்பில் கோட்டை விட்டது, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிப்பை நோக்கி திரும்பும். சரி, இப்போ நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த காதல் உறவுகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நல்லது. தேவையற்ற இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தேவையில்லை. அப்படியே தெரிஞ்சாலும் அதால் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதனால் காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் சந்திப்புகளை குறைச்சிங்க, அதுதான் நல்லது இந்த காலகட்டத்தில். இல்லைன்னா தற்காலிக பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மற்றபடி சொந்த தொழில் அப்படிங்கிறது பெரிய அளவில் முதலீடுகள் அப்படிங்கிறது போட வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 10ல் குரு இருக்கார். செவ்வாய் இருந்து குருமங்கல யோகத்தை கொடுத்தாரு. செவ்வாய் பயிற்சி ஆன பிறகு அந்த குருமங்கல யோகம் அடிபட்டு போகுது. அப்போ 10ல் குரு, பதவியில் மாற்றம். கண்டசனியாக சனி இருக்கும்போது நல்ல மாற்றமாக இருக்க சாத்தியம் இல்லைங்கிறதால கூடுமான வரைக்கும் தொழிலில் முதலீடுகளை குறைச்சிங்க. அழுகும் பொருள் வர்த்தகத்தில் இருக்கிறவங்க கொள்முதலை குறைச்சிங்க. அன்னன்னைய சரக்கை கூடுமான வரைக்கும் அன்னன்னைக்கே விற்று தீர்த்துடணும். 10 ரூபா லாபமோ நட்டமோ வச்சிருக்கக்கூடாது, காலி பண்ணி வேலையை முடிக்கணும். லாபத்தில் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை அசலுக்கு விற்றாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. உத்தியோகம் பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் ஏதாவது ஒன்று குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த அஷ்டம ராகு இந்த வேலையை பார்ப்பார். நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குத்தம் குறை கண்டுபிடிப்பாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் மேலதிகாரிகள் மட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து இறங்கி தான் போகணும். வேறு வழி அப்படிங்கிறது கிடையாது. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டிங்க. இது மாதிரி இந்த மாதத்தில் 5ஆம் தேதி இரவு முதல் 7ஆம் தேதி பின்னிரவு வரை சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொலைதூர பயணங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துங்க. தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் விளக்கம், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கும் போடுங்க. இந்த ஆவணி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.